உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு பருப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு நல்லா அலசிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 கப் வரைக்கும் தண்ணி விடலாம். ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 6லிருந்து 7 விசில் வரைக்கும் விட்டு இறக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் ஆயிலை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, இது கூடவே கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். இது கூட 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற இந்த பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 3/4 ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். இது சூடான சாதத்தோட நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.